ஹலோ காய்ஸ், வெல்கம் டு பிஆர் கிளிட்ஸ். நம்ம பாண்டியன் ஸ்டோர்ஸோட ரிவ்யூ பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் சீரியலோட ரிவ்யூ வேணும்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம மற்ற சீரியலுக்கும் பேசுகிறோம். என்ன சீரியல்னு சொல்லுங்கள், நம்ம அதுக்கும் ரிவ்யூ கொடுக்கலாம். இப்போ பாண்டியன் ஸ்டோர்ஸில் இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி என்னென்னா, எல்லோரும் கும்பலாக பொங்கல் வைக்க எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. பொங்கல் வைக்க கதிர் ஒரு பொங்கல், ராஜி, அதுக்கப்புறம் சரவணன் மயில் ஒரு பொங்கல், அப்புறமா செந்தில் மீனா ஒரு பொங்கல். இந்த பக்கம் இவங்க வீட்டில் வைக்க எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. அந்த சைடில் அவங்க வீட்டில் ஒரு பொங்கல் வைக்க ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ இவங்களுக்குள்ளே யார் ஃபஸ்ட்டு பொங்கல் வைக்கிறாங்க, யார் பொங்கல் ஃபஸ்ட்டு பொங்குது அப்படின்னு இவங்க போட்டி போட்டுக்கிறாங்க. இவங்க வீட்டில் மூணு மருமகளும் ஒரே மாதிரி அழகாக புடவை கட்டிட்டு எல்லாம் நிற்கிறாங்க. அதை பார்த்துட்டு மயிலோட அவங்க அம்மா மயில் ஏன் நீ ஏன் நாங்கள் எடுத்து கொடுத்த புடவை கட்டலை, நீ ஏன் இது கட்டியிருக்க அப்படின்னு கேட்கும். இதில் என்னம்மா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. அதுக்கப்புறம் எல்லோரும் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இவங்க 3 பேருக்குள்ளே யார் பொங்கல் ஃபஸ்ட்டு பொங்குது அப்படின்னு பார்க்குறாங்க. மயில் அவங்க அம்மா உன் பொங்கல் தான் ஃபஸ்ட்டு பொங்கணும், பண்ணதான் இது பண்ணு அப்படின்னு சொல்கிறா. உடனே அவங்க மயில் தங்கச்சி இதில் என்ன இருக்குது, நீ எதுக்கு அக்கா மனசை இது பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க பொங்கல் வைக்கிறாங்க. அவங்க வீட்டில் இதை பார்த்துட்டு அவங்க பொங்கல் பொங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் குமரவேல் அவங்க அப்பா என்ன பண்ணுறான், வேகமாக பொங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை தூக்கி ஊற்றணுன்னா ஃபுல்லாக அடுப்பே அணைஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் சரவணன் மயிலோட பொங்கல் ஃபஸ்ட்டு பொங்குது. அதுக்கப்புறம் செந்தில் மீனாவோட பொங்கல் பொங்குது. அதுக்கப்புறம் ராஜோட பொங்கலும் பொங்கிடுது. இந்த வீட்டில் எல்லார் வீட்டில் பொங்கல் பொங்கின பிறகு அவங்க வீட்டில் அவங்கள பொங்கல் இதுவாகிட்டு எல்லோரும் நல்லா பொங்கல் செலிப்ரேட் பண்ணிட்டாங்க. இதுக்கு நடுவில் பொங்கல் வைக்கும் போதே ஃபோட்டோகிராஃபர்லாம் வர சொல்லியிருக்கான் பாண்டியனை. எல்லாரையும் தனித்தனியாக அழகாக ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. இது இவங்களை வெறுப்பேற்றுறதுக்குன்னே அழகாக ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு பொங்கல் நல்லா கொண்டாடிட்டாங்க. பழனிவேலுக்கு அடுத்த வருஷம் கண்டிப்பாக தலை பொங்கல் கொண்டாடுவாங்க அப்படின்னு இவங்க வீட்லேயும் பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க வீட்டில் எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க. கோமதி எல்லாருக்கும் பரிமாறுறா. எல்லோரும் அழகாக ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க. அவங்க வீட்லேயும் அதேமாரி 2 மருமகளும் பரிமாறிட்டுருக்காங்க. எல்லாம் உட்காந்து சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் குமரவேல் அவங்க அப்பா இந்த மாதிரி பையனுக்கு கல்யாணம் இன்னும் நடக்கலை அப்படி சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறான். அப்போ அவன் அவங்க அண்ணன் அதெல்லாம் நான் சொல்லி வச்சுருக்கேன் நிறைய புரோக்கர்கிட்ட, அதெல்லாம் கண்டிப்பாக நடந்துடும், அடுத்த வருஷம் தலை பொங்கல் கொண்டாடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதேமாரி இவங்க வீட்டில் அப்புறம் பாண்டியன் எங்கேயோ வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வரான். போயிட்டு எல்லோரையும் ஒன்றா கூப்பிட்டுட்டு உங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்ல போகிறேன், சீக்கிரம் வாங்கன்னு எல்லோரையும் கூப்பிட்டுட்டு சொல்லிகிட்ருக்கான். இந்த மாதிரி குறி சொல்கிறவங்கள நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா, உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு நீங்கள் போகணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே கோமதி அதான் உங்களுக்கு குலதெய்வம் கோயிலுக்கு தெரியாதே, நம்மளுக்கு என்ன குலதெய்வம் கோயிலுக்கு போகக்கூடாதா என்ன அப்படின்னா இருக்கும், நம்மளுக்கு தெரியாதுல்ல, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால், அதுக்கு தான் ஒரு வழி கிடச்சிச்சு, நீங்கள் போங்க உங்களுக்கே தெரிய வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பெரியம்மா பொண்ணு ஒருத்தவங்க இவங்க கண்ணில் படுறாங்க. அவங்களும் இங்கே குறி கேட்க வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க அந்த அக்கா அவங்க அக்கா நாளைக்கு எல்லோரும் நம்ம குலதெய்வ கோயிலில் பொங்கல் வைக்க போகிறோம், நீ கண்டிப்பாக வந்துரு அப்படின்லாம் கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு கோமதிக்கிட்ட சொல்கிறா. ஸோ வீட்டில் எல்லாருக்கிட்டையும் நாளைக்கு எல்லோரும் நம்ம கோயிலுக்கு போகிறோம், குலதெய்வ கோயிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்ருக்கான். அதுக்கப்புறம் மயில் அவங்க அம்மா அப்பாவையும் நீங்களும் கண்டிப்பாக வந்துடணும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவங்க அம்மா எதுக்கு நாங்களாம் எதுக்கு அப்படின்னு சொன்னோம். அதெல்லாம் என்ன இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்கிறான்.
சொல்கிறான் பாண்டியனை. அதுக்கப்புறம் வந்துட்டு மீனா அவங்க அப்பா அம்மாவையும் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறான். மீனா வந்துட்டு இல்லை அதெல்லாம் வேணாம், அவங்க வரமாட்டாங்க கூப்பிட்டாலும் வேணாம் அப்படின்னு சொல்கிறான். அப்படி இல்லை வரலனாலும் நம்ம கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து ஃபோன் நம்பர் கொடு, நான் அப்புறமா பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் வந்துட்டு இவனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுது. இந்த மாதிரி வந்து சொந்தக்காரங்களே எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொன்னவங்க முஞ்செல்லாம் கறி பூசணும், இனிமேல் என்னை யார் சொல்லுவாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணி பேசிட்டு அதுக்கப்புறம் வேகமாக நான் வெளில போகிறேன் அப்படின்னு கிளம்புறான். எங்கே போகிறேன்னு கேட்டதுக்கு நான் வந்து பூஜைக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வரேன், எல்லா கோயிலுக்கு நாளைக்கு காலையிலே கிளம்பணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் கடைக்கு போயிட்டான். அதுக்கப்புறம் வந்து நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னா அவங்க குலதெய்வ கோயிலுக்கு போகிறது, அங்கே யார் யாரெல்லாம் புதுசாக அவங்க சொந்தக்காரங்க பார்க்குறாங்க அப்படின்றது தான் நாளைக்கு காட்டுவாங்க. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதாவது சீரியல் ரிவ்யூ வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து அதுவும் வந்து ரிவ்யூ கொடுக்கலாம்.